செம்பருத்தி கட்டிங் வந்து ஒரு செம்பருத்தி கிளி எடுத்து ஒரு கட்டிங்கில் ரெண்டாக போகிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் மட்டமாக இருக்கணும், கீழேயும் மட்டமாக இருக்கணும். அப்புறம் ஒரு கிராஸ் கட்டிங் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து கிராஸ் கட்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதில் தான் வேர் வந்து துளிர் விடுங்கிறதுனால கிராஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சீவி விட்டுங்க, தாராளமாக சீவி விட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கிட்ட கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம நல்லா சீவி விட்டால் தான் வேர் நல்லா பிடிக்கும். மேலே நல்லா மட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சோற்று கற்றாழை இருக்கு இல்லையா, சோற்று கற்றாழையை எடுத்துகிட்டு வந்து அது ஒரு கட்டிங் சின்னதாக போட்டு அதை வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் கட்டிங்கில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த கிராஸ் கட்டிங்கை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணுறதுனால வந்து நல்லா வேர் பிடிக்கும், சீக்கிரமாகவே நல்லா வேரும் பிடிக்கும். அது எந்த ஒரு பேக்டீரியாவும் அண்டாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சோற்று கற்றாழை வந்து அது வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். மேலே மட்டமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு பேக்டீரியாவும் அதில் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். செடியும் நல்லா குரோத்தாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டுச்சாணம் இருக்கு இல்லையா, மாட்டுச்சாணத்தை எடுத்து நம்ம மட்டமாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங்கில் வந்து அப்படியே பிடிச்சி உருண்டை பிடிப்போம் இல்லையா. ஸோ உருண்டை பிடிக்கிற மாதிரி அதில் வந்து எந்த ஒரு பேக்டீரியா அண்டாத அளவுக்கு, காயாத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி விட்டுருங்க. நல்லா பிடிச்சி விட்டுருங்க, கொஞ்சம் மொத்தமாக பிடிச்சி விட்டுருங்க. ஏன்னா எந்த ஒரு கேப்லையும் எந்த ஒரு பூச்சியோ எந்த ஒரு பங்கச்சமும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி விட்டுருங்க. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல கரெக்டாக நட்டு வைக்க போகிறோம், துளிர் விடுறதுக்காக நட்டு வைக்க போகிறோம் அப்படி அந்த இடத்த நல்லாவே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துல ஒரு குழி நோண்டி நீங்கள் வச்சுருந்தீங்களா, கட்டிங் போட்டு சீவி வச்சுருந்தீங்களா, அதை அப்படியே புதைச்சிட்ருங்க. புதைச்சி நல்லா மண் வச்சு மூடி கொஞ்சம் வாட்ரு ஊற்றுங்க. கொஞ்சம் வாட்ரு ஊற்றினா தான் அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லா இதாகவும் இருக்கும். செடி நல்லா வளர்கிறதுக்கு செடி நல்லா வளரும். நீங்களே கொஞ்சம் மந்த்து கழிச்சு வந்து பார்த்தாலே தெரியுது, நல்லாவே துளிர் விட்டுருக்கு. ஒரு 1 மந்த்து கழிச்சு வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா துளிர் விட்டுருக்கு. நல்லா இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா க்ரோவாகவும் இருக்குது. அது ரவுண்டாக சுற்றி கட் பண்ணிக்கங்க. வேருக்கு எந்த ஒரு டேமேஜ் வராத அளவுக்கு வேரோட மண்ணோட அடியோடு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மண் வந்து நீங்கள் வைக்க போகிற மண்ணோட செட் ஆகும். நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய கொஞ்சம் குழி நோண்டிக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் தான் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் மண்ணோடு சேர்த்து அப்படியே வச்சு அப்படியே அது புதைச்சிடுங்க. மண் நல்லா செட் ஆகும், அப்போ தான் நல்லா செட்டாகவும் ஆகும். அதேமாரி நம்ம வந்து முட்டைத்தோலும் போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, முட்டைத்தோலும் போட்டிருக்கோம். நம்ம காய்கறி வேஸ்ட்டு எது இருந்தாலும் போடுங்க. அதெல்லாம் போட்டால் நல்லா துளிர் விட்டு நல்லாவே வளரும். இது வந்து நான் இன்னொரு கட்டிங் போட்டு வளர வச்சது. இது பார்த்திங்களா நல்லா க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. பார்த்திங்களா நல்லா க்ரோவாகவும் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது இன்னொரு செம்பருத்தி கட்டிங் மூலமாக நான் வளர்த்தது. அந்த செம்பருத்தி கட்டிங் இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. இது ஒரு செம்பருத்தி